சுந்தரராஜன் அவர்களுக்கு வந்து அசோக், கார்த்திக், தீபக்னு ஒரு 3 பசங்க. அப்போது வந்து கார்த்திக் வந்து எனக்கு ஒரு பைக் வாங்கி கொடுக்கணும்ப்பா அப்படின்னு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்திருக்காரு. அந்த பைக் வந்து என்னப்பா இது பைக் வாங்கி தரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலையாக ஓடிட்டு இருக்காரு. ஒரு நாள் பைக் வாங்கி கொடுத்துட்டாரு. இந்த கார்த்திக் என்ன பண்ணுறாரு, ஒரு பைக்கு ஓட்டிட்டு வரும்போது சாயந்தரம் சாயந்தர நேரத்தில் வள்ளுவர் கோட்டை பக்கத்தில் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸை வந்து ஒரு அந்த டேர்ன் பண்ணுற இடத்துல வந்து பார்த்தா அந்த பக்கம் பஸ் வர இவர் இந்த பக்கம் போக நேருக்கு நேராக மோதி ஆள் ஸ்பாட் அவுட். தகவல் சுந்தரராஜனுக்கு போய் ஆடி போட்டார். பெரிய பெரிய மன கஷ்டம், என்னடா பண்ணுறதுன்ட்டு. அவ்வளோ பெரிய கிரியேட்டருக்கு அதை வந்து தாங்கவே முடியல. அவர்கிட்ட அப்போ இருந்து ஒரு பெரிய ஒரு மன வலி, அந்த சோகத்தோடு தான் அவர் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். அவர் இப்போவும் அவர் அப்படி தான் ட்ராவல் பண்ணுறாரு. வெளியே வந்து ஆர் சுந்தரராஜன் அவ்வளோ ஒரு ஜாலியான ஒரு ஆளாக நம்மளுக்கு தெரியுது. இப்போ மீட்டிங்கில் பேசும்போதெல்லாம் அவ்வளோ. ஆமாம், ஆனால் அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய வலி இருக்குது. இவ்வளோ பெரிய வலி இருக்குது. அதெல்லாம் மறந்துவிட்டு அந்த கிரியேட்டர் வந்து தன்னை வந்து ரசிகர்களுக்கு வந்து கொடுக்குறாரு பார்த்தீங்களா, அதுதான் பெரிய கலைஞன். அதை வந்து கோட்டா சீனிவாச வாழ்க்கையிலேயே நடந்த துயரம், ஆர் சுந்தரராஜனுடைய வாழ்க்கை துயரமும் வந்து ஒரே மாதிரி இருந்தது தான் நமக்கு பெரிய வருத்தமாக இருக்குது.